வணக்கம் நேயர்களே. ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். 2026ஆம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதனின் ஆதிக்கம் பெற்ற ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழவிருக்கிறது. பொதுவாக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரியனின் ஒளியை நிலவு முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கிறது. இந்த நிகழ்வையே நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். இந்த கிரகணத்தின் போது சூரிய ஒளி முற்றிலும் மறைக்கப்பட்டு பகல் நேரமும் இரவு போல இருள் சூழ்ந்து காட்சியளிக்கும். இந்த கிரகணம் உலகளவில் எங்கெல்லாம் தெரியும் என்று பார்த்தால், ஆர்க்டிக் கடல், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, போர்ச்சுகல் மற்றும் வடக்கு ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் இது முழு சூரிய கிரகணமாக மிக தெளிவாக காட்சியளிக்கும். அதேபோல அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் இது பகுதி கிரகணமாக தெரியும். இப்போது நமது இந்தியாவிற்கு வருவோம். இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 13 நள்ளிரவு 1:30 வரை சுமார் 4½ மணி நேரம் நீடிக்கும். இந்தியாவில் இது முழுமையாக இரவில் நிகழ்வதால் இதனை நம்மால் பார்க்க முடியாது. நம் நாட்டு வானத்தில் சூரியன் இல்லாத நேரத்தில் இந்த கிரகணம் நடப்பதால் இந்தியாவில் சூதக காலம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகண தீட்டு நேரம் எதுவுமே பொருந்தாது என்பதை நேயர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, தீட்டு நேரம் பொருந்தாது என்றாலும் கிரகண நேரத்தில் சில அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிப்பது நல்லது என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். கிரகணம் நடக்கும் அந்த இரவில் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். வழக்கமான உணவுகளை உண்ணலாம் என்றாலும் செரிமான கோளாறுகள் வராமல் இருக்க எளிதில் செரிக்கக்கூடிய லேசான உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. கர்ப்பிணிகளுக்கு இதனால பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் அந்த இரவில் வெளியில் வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் வயிற்றுப் பகுதியை ஒரு துணியால் மறைத்தபடி வருவது பாதுகாப்பானது. மற்றபடி அவர்கள் பயப்படாமல் தங்களது அன்றாட பணிகளை இயல்பாகச் செய்யலாம். கிரகண நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசிகள். இந்த சூரிய கிரகணம் புதனின் நட்சத்திரமான ஆயில்யத்திலும் கடக ராசியிலும் நடப்பதால் குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். மிதுனம், புதனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கடகம், கிரகணம் நிகழும் சொந்த ராசி என்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மம், சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி என்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி, புதனின் மற்றொரு ராசியான உங்களுக்கு நிதி மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். மகரம், கடகத்திற்கு சம சப்தமஸ்தானத்தில் கிரகணம் நடப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு சவால்கள் வரக்கூடும். இந்த ராசியினருக்கு பணிச்சுமை அதிகமாகி ஓய்வில்லாத சூழல் வரலாம். குடும்பத்திலும் தொழிலிலும் நிதி சார்ந்த பெரிய முடிவுகள் அல்லது முதலீடுகள் செய்யும்போது அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறல் வராமல் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம், கிரகணத்தின் தாக்கம் நமக்கு குறைவுதான் என்றாலும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலையில் எழுந்ததும் வீட்டைச் சுத்தப்படுத்தி குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்குச் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. எல்லா ராசிக்காரர்களும் கிரகணம் முடிந்து மறுநாள் காலையில் இறை வழிபாடு செய்து அன்றைய நாளை தொடங்கினால் சகல நன்மைகளும் உண்டாகும். இது போன்ற பதிவுகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.